பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கடந்த 2 நாட்களாக வந்துட்டு இன்டர்நெட்டையே அதிர வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் பாலா எக்ஸ்போஸ்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இத்தனை நாளாக வந்துட்டு நீங்கள் பாலா நல்லவர், கை காசு போட்டு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? அப்படிலாம் வந்துட்டு கிடையாது. அவருக்கு வந்துட்டு சர்வதேச சதி, அதாவது சர்வதேச அளவில் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை கலைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கவங்க முதற்கொண்டு பலருடைய வலையில் வந்துட்டு நம்ம பாலா விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய வண்டியினுடைய நம்பர் பிளேட்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு பாருங்களேன், எல்லாத்துலேயுமே அந்த நம்பர் பிளேட்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை அப்படியே தெரியாத மாதிரி வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணி தான் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸினுடைய நம்பர் பிளேட் அப்படின்றது ஒரு லக்ஸுரி காரினுடைய நம்பர் பிளேட்டாக வந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்துட்டு என்ன திருட்டு வண்டியா, திருட்டு ஆம்புலன்ஸா, அதை தாண்டி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் அவர் படிக்க வச்ச ஒரு இன்ஜினியரை வச்சு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது வந்துட்டு பேசிக்கான விஷயங்களுக்கு புறம்பா இருக்குது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேர இன்டர்வியூ அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அறம் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அறம் நாடு யூடியூப் சேனலில் பாலா எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்ட விஷயங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலருமே வந்துட்டு இவன் சிக்குவான் அப்படின்னு சொல்லி தெரியும்டா, ஆனால் இப்படி வந்துட்டு சிக்குவான், இப்படி வகையாக சிக்கிட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஒரு சிலரும், இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏன்டா அவங்களுக்குலாம் நல்லது செஞ்சால் பொறுக்காதா, அவரே பாவம் ஏதோ கஷ்டப்பட்ட காசை வந்துட்டு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவர் நல்லது செய்தது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த சேனலை திட்டியும் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அட் த சேம் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாலா ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்காரு. ஏங்க நான் வந்துட்டு என்னங்க பண்ணேன், நான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஈவெண்ட்ஸ் பண்ணுறேன், ஃபாரின் ஷோஸ் பண்ணுறேன், அதை தாண்டி வெளியில் போகிறேன் வர்றேன், ஸோ அந்த பணத்தில் தாங்க நான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏங்க வந்துட்டு இப்படிலாம் பேசுங்க, ஒரு படம் நடிச்சது குத்தமா அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ அப்படின்றதையும் போட்டிருக்காரு. அட் த சேம் டைமில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை பாலா முழுமையாக மறுக்கவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் நடக்குது பாலாவுடைய லைஃப்பில், அதை தாண்டி வந்துட்டு பாலா செய்யக்கூடிய உதவிகள் அப்படின்றதுக்கு பின்னாடி உண்மையாகவே சர்வதேச சதிகள் இருக்கு இல்லையா, அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அறம் நாடு இன்டர்வியூவில் வைக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான முதன்மையான குற்றச்சாட்டே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்துட்டு ஒரு ஷூட்டிங் மாதிரி வந்துட்டு நடக்குது. இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா டிசைன் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் அவங்க சொல்கிற மாதிரி வந்துட்டு சர்ப்ரைசஸாக கொடுக்குறதோ இல்லை வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தருக்கு போய் கொடுக்குறதோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் கிடையாது. அவங்க முன்னாடியே ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அங்கே போயிட்டு அந்த நலத்திட்ட உதவிகளை பண்ணுற மாதிரி வந்துட்டு பண்ணுறாங்க, அதை ஷூட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது முன்னாடி இருந்தே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த வீடியோ எடுக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க சொன்ன மாதிரி ஆங்கிள் வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கான ஸ்லோ இருந்தாலும் சரி, பாட்டா இருந்தாலும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டா செட் ஆகிற மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு உதவியுமே பாலா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாலாவுடைய சைட்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் செய்யற உதவியை வெளியில சொன்னேன் அப்படின்னா இன்னும் ஒரு 4 பேர் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. பட் ஆல்ரெடி யூடியூபர்ஸ் பலர் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஹியூமனிட்டி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 100 ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்கி தரது, இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது வழியில நின்று வயசானவருக்கு வந்துட்டு ஒரு 50-100 கொடுத்துட்டு அந்த இனமென பிரிந்தது போதும் அந்த வீடியோ போடுறது அப்படின்றத ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாலா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்கிரிப்டடாக தான் பண்ணுறாரு அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதை பாலா பெருசாக மறுக்கவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். நான் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன் அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர் பிளேட் இஷ்யூ அப்படின்றது வருது இல்லையா, பாலா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நம்பர் பிளேட்டை வந்துட்டு நான் அடிச்சு கொடுக்கறதுனால என்ன, அதை யார் வச்சிருக்காங்களோ அவங்க வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்குவாங்க, அதை மாற்றிக்குவாங்க, அவங்க நேம்ல வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, இதுல வந்துட்டு பெரிய விஷயம்லாம் இல்லையே அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. பட் அட் த சேம் டைம்ல அறம் நாடுல வச்ச குற்றச்சாட்டு அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்னே சொல்லலாம். நீங்க எந்த தப்புமே பண்ணாத போது நீங்க ஒரு நல்ல விஷயத்த பண்றீங்க அப்படின்னும் போது நம்பர் பிளேட்டை மறைக்க வேண்டிய காரணம் என்ன? இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்க நான் ஏதோ தெரியாம அந்த நம்பர் பிளேட்டை மறைச்சிட்டேங்க, அதுக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கலாம்.
பட் அது ஒரு ஃபோட்டோவில் அவர் மறைச்சிருந்தாரு அப்படின்னா கேட்டுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அவங்க காட்டக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ்லையுமே அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் போகக்கூடிய பைக் ரைட் இருக்கு இல்லையா, அந்த பைக் வாங்கி கொடுத்து அதில் பின்னாடி உட்காந்து போகும்போது கூட தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர் பிளேட்ஸ் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். செய்கிற உதவி வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். அவர் நினச்சாருன்னா யார் வாங்குறாங்களோ அவங்க ஃபேஸை ரிவீல் பண்ணியிருக்கக்கூடாது. பட் அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக எல்லா வீடியோஸ்லையும் இருக்கும்போது ஏன் இந்த நம்பர் பிளேட்ஸ் வந்துட்டு மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாலா சைட் வந்து தெளிவான விளக்கங்கள் அப்படின்றது கொடுக்கப்படல. இந்த ரீசனுக்காக தான் நான் மறைச்சேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்பர் பிளேட்டை மறைக்கிறதுக்கான அடிப்படை காரணம் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம். எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்கி தரீங்க அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்குவோம். இதுதாங்க நான் வாங்கி தர வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு ஆர்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு அனதர் சைட். பட் நம்பரை மறைச்சு கொடுக்க வேண்டிய பின்னணி என்ன, அதில் அப்படி என்ன விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது பாலாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச சதிக்கான முதல் படி அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூல பார்த்தோம் அப்படின்னா ஷூடாங் இருக்கார் இல்லையா, அவரை வந்து வச்சு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஷூடாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை வச்சு தான் ரொம்ப பெரிய ஒரு நாட்டில் வந்துட்டு நேபாளம்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் ஆட்சி கவிழ்ப்பே ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொருத்தரை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் விஷயங்கள். அவங்க ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா இருந்தாலும் சரி, பாலா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச கைக்கூலியா அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வந்துட்டு சொல்ல கிடையாது, இல்லை அவர் மேலே கொஸ்டின்ஸ் அப்படின்றது எழுப்ப கிடையாது. பட் அறம் நாடுல எழுப்பியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கு பாலா பதில் சொல்லணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க நான் பண்ணுறேன், இங்கேருந்து தான் எனக்கு பணம் வருது, இதை தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறம் நாடுல வந்துட்டு பாலா எக்ஸ்போஸ்டுன்னு சொல்லி வீடியோ போட்ட மாதிரி பாலா அதுக்கான ப்ரூஃப்ஸை வச்சு அவருடைய கிளாரிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துட்டாருனாலே இந்த இஷ்யூ இருக்கு இல்லையா, இது இன்னும் பெரிய லெவலுக்கு போகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாலா கிட்ட வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லது பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை அடுத்தடுத்தவங்களும் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய கிளாரிஃபிகேஷன் வீடியோ அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒரு 1-2 நிமிஷத்தில் போடுற கிளாரிஃபிகேஷன் வீடியோ அப்படின்றது உங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு கூட பத்தாத ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் சரியான பதில் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களை மாதிரி 100 பேர் இல்லை 1000 பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னே வருவாங்க அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மனசில் என்ன பட்டுச்சோ அதை தான் பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த இஷ்யூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.